தேனி கிழக்கு மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் ஆண்டிப்பட்டி மற்றும் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதிகளின் வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஆர்.பி. உதயகுமார், நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குகள் எண்ணப்படும் போது முகவர்கள் ஒருபோதும் வாக்கு எண்ணும் அறையை விட்டு வெளியே வரக்கூடாது என்று அறிவுறுத்தினார். இந்த நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர் மகேந்திரன், மாவட்ட கழக செயலாளர் முருக்கோடை ராமர், முன்னாள் எம்பி பார்த்திபன், முன்னாள் எம்எல்ஏ மாணிக்கம், தேனி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் வி.டி. நாராயணசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சென்னை திருவொற்றியூரில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட கோடைக்கால நீர்மூர் பந்தலை முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி, வடசென்னை தொகுதி அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோ ஆகியோர் திறந்து வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி பிறந்தநாளையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ சங்கர ராமேஸ்வரர் உடனுறை பாகம்பிரியால் கோவிலில் அதிமுக சார்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. சண்முகநாதன் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் என். சின்னதுரை உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி பிறந்தநாளையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள மகளிர் காவல் நிலையம் அருகே அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் மேற்கு ஒன்றியத்தில் உள்ள மருதூர் ரெட்டக்கடை தெருவில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான ஓ.எஸ். மணியன் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் மச்சுவாடி அருகே அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட கோடைக்கால நீர்மூர் பந்தலை முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரும் விராலிமலை சட்டமன்ற உறுப்பினருமான சி. விஜயபாஸ்கர் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.